நண்பர்களே, சிம்ம ராசியில் பிறந்தவங்களா நீங்கள்? இந்த காலகட்டம் இனி என்ன நடக்கும் அப்படின்னு பயத்தோடையும், பணம் வரலையே சார், கடனில் மாட்டிகிட்டு இருக்கிறோமே சார், கடனை வந்து சரி பண்ண முடியலையே சார், எல்லா வீடியோலையும் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், ஒரு சிலர் வந்து 80% நல்லா இருக்குங்கிறான், அந்த 20% இப்படி வச்சு செய்யுது அப்படின்னா, இன்னும் மீதி இருக்கிற 80%லாம் இதாக இருந்தால் என்ன சார் ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. திருமண தடை ஏற்பட்டிருக்கும், வீடு வாகனம் வாங்கக்கூடிய தடை ஏற்படுத்திருக்கும். அதே போல் அடுத்த 12 நாட்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த அங்கீகாரம், மரியாதை மற்றும் முன்னேற்றம் மெதுவாக உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த அங்கீகாரம், மரியாதை, இந்த முன்னேற்றம் இதெல்லாம் மெதுவாக உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுடைய கண்ணீர் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அந்த கண்ணீர் துடைக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? நம்மளோடு இருந்த சொந்தங்கள் நம்மளை எதிரிகளாக பார்க்குறாங்க. நாம் சொன்ன பேச்சை கேட்டு முன்னாடி கை கட்டி நின்னவன் நம்மளுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவன் அங்கீகாரம் அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கான். என்ன சார் காரணம்? தசாபுத்தி நல்லா நடக்குது, ஜோதிட ரீதியாக நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதற்கான வெளிப்பாடு எங்களோட வாழ்க்கையில் தெரியலையே அப்படின்னா உங்களோட சுற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது நடந்துட்டு விஷயங்களில் சிக்கலாக இருக்குது சார். கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, பேங்க்கில் வச்ச நகையை மூக்க முடியல, தொழிலில் ரொம்ப மந்த நிலையாக இருக்குது, வர வேண்டிய பணங்கள் இன்னும் வரலை, தொழிலில் ரொம்ப ஒரு மாதிரி சிக்கலாகவே இருக்குது. என்னன்னு தெரியல, எதிராளிகள் பகையா இல்லை ஜாதகத்தை நல்லா இருக்குன்னு சொல்லியும் ஒரு மாதிரி இருக்கே. தொழிலில் மட்டும் எப்படி சார் மேன்மைக்கு வர முடியும், பண ரீதியான விஷயங்கள் எப்படி சார் சரி பண்ண முடியுங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கடன் தீக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தொழிலை வளர்க்கணும், தொழிலில் லாபம் வரணும்னு நினச்சோம்னா ஆட்டோமேட்டிக் கடன் தீந்துடும். ஸோ இந்த லாஜிக் நிறைய பேருக்கு புரியுறதில்ல. இப்போ நான் கீழே வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபோன் வந்துட்டு இருக்கனால எடுக்க முடியறதில்ல. ஸோ இது வந்து எந்திரத்திற்கான நம்பர், தொழில் ரீதியான குபேர எந்திரத்திற்கான நம்பர். கடன் பிரச்சனை, தொழில் ரீதியான சிக்கல், இது எல்லாமே விலகிறதுக்கு இது வந்து இது. ஜோதிடத்துக்கு இது பண்ண வேண்டாம், இந்த நம்பர் பண்ண வேண்டாம். ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பர் கிடையாது. இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி குபேர எந்திரம் அல்லது உங்களுக்கு தனிப்படையான எந்திரம் எழுதணும் அப்படின்னா அதுக்கான நம்பர் தான் கீழே கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் பண்ணால் நிறைய பேர் அட்டன் பண்ண முடியல, நிறைய கால் வருது, எடுக்க முடியல. ஸோ இது வந்து இந்த எந்திரம் குபேர எந்திரம் 5000 ரூபா வரும். கடன் பிரச்சனைகள் தீரத்துக்கு, அதே போல் தன வரவு அதிகமாகிறதுக்கு, தொழிலில் வருமானம் வரத்துக்கு, திடீர் அதிர்ஷ்டம் உருவாகிறதுக்கு. ஸோ இது யாருக்காவது வேணும்னா ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதோட விலை 5000 ரூபா வரும். உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளலாம். பூஜை பண்ணி தான் கொடுப்பாங்க. 3 தலைமுறைகளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்திரம் எழுதுறவங்களால் மட்டுமே இது எழுதப்படுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது ஜாதகத்திற்கான நம்பர் இல்லை. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். ஏற்கனவே இருந்த விஷயத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கும். இந்த சில மாதங்கள், சில வருடங்கள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, உங்களது பெயர்லையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு சின்ன செயலாவது உருவாக்கியிருப்பீங்க. அது வருமானத்திற்காகவோ எதுக்காகவோ. ஆனால் என்ன பெரிய வருமானம் வரல சார், பேர் வர அளவுக்கு இன்னும் வருமானம் வரல சார், இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது அப்படின்னு தெரியுது சார், ஆனால் என்ன வருமானம் வரல சார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. முக்கியமான நடவடிக்கை, முக்கியமாக நடக்கக்கூடியவை இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி நடக்கக்கூடிய இருந்தாலும் கொஞ்சம் நல்லதாக ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. நீண்ட நாள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை மதிக்காதவங்க உங்கள் மதிப்பை உணர்வாங்க. வேலை அல்லது தொழிலில் பெரிய பொறுப்பு வரும். சம்பளம் அல்லது வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பாக்கி பணம் அதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தெளிவாக மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய்ப்புகள் தான் இருக்குது. அதே போல் உங்கள் பெயர், புகழ் அல்லது சமூக மரியாதை உயரும். அப்படியே படிப்படியாக தான் உயரும். ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டக்குன்னு ஆகுமா சார் அப்படின்னு கேட்டாலும் கொஞ்சம் டவுட்டு தான். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் உங்கள் முடிவு ஏற்றுக்கொள்ளப்படலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட முடிவு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமண பேச்சு அல்லது காதல் உறவில் தெளிவு வரும். சொத்து, வாகனம் அல்லது வீடு தொடர்பான முயற்சி நகரலாம். எதிர்த்தவங்க அமைதியாகக்கூடிய சூழல் வரலாம். ஒரு முக்கியமான நபரினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் தலைமை திறன் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு வருங்க. இந்த ராசிக்காரங்க இனி என்ன நடக்க போகுது சார் அப்படின்னு கேட்டுட்ருப்பீங்க. மரியாதை மற்றும் அங்கீகாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கணுமில்ல, அதை கவனிப்பாங்க. நீ என்ன வேலை செஞ்ச அப்படிங்கிறது மற்றவங்க மத்தியில் பார்க்கப்படும். பொதுவில் பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிங்க உங்கள் திறமையை உணர்வாங்க. குடும்பத்தில் உங்கள் கருத்து, மதிப்பு, அதிகாரம் உருவாகும். எப்படின்னா, உங்களுடைய கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகாரத்தை கொடுப்பாங்க. நீ சொல்லலாம்பா, நீ இந்த இடத்துல பேசலாம்பா அப்படின்னு சமூக கூட்டத்தில் பெயர் உருவாகுங்க. உங்களை விமர்சித்தவங்க பின்னர் ஆதரவு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். பழைய முயற்சியில் பலன் கிடைக்கும். பொறுப்பு நிறைந்த பதவி கிடைக்கும். உங்கள் குரலை மற்றவர்கள் கேட்கக்கூடிய நிலை உருவாகும். வேலை அல்லது தொழிலில் பெரிய திருப்பு உண்டாகும். பதவி உயர்வு வாய்ப்பு வரும். புதிய பொறுப்பு கிடைக்கும். வேறு நிறுவனத்திலேருந்து அழைப்பு வரலாம். அரசியல், அரசு, அதே போல் மீடியா அல்லது நிர்வாகத்துறையில் வாய்ப்பு கிடைக்கலாம்.
தனி தொழில் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணம் புதுசாக உருவாகும். அதுக்கு பணம் வேணுமே சார், என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சேர்ந்து உருவாகும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர் வந்து கிடைக்கலாம். தொழிலில் புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. புது தொழில் பண்ணுறீங்களா, பழைய தொழில் பண்ணுறீங்களா, அப்படிலாம் உருவாக்குவாங்க. பெரிய ஒப்பந்தம் வரலாம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். உங்கள் பெயரில் புதிய முயற்சி தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். மற்றவர்களுடைய வழி நடத்தக்கூடிய நிலை உருவாக்கக்கூடிய ஒரு மேட்டர் உருவாகும். இந்த எதிர்த்தவங்க எல்லாமே அமைதியாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை எதிர்த்து பேசினவங்க, நீ என்னடா பண்ணுவேன், நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்க, அவங்கெல்லாம் வந்து அப்படியே சைலண்ட் ஆவாங்க. உங்களை பற்றி தவறாக பேசினவங்க எல்லாமே வெளிப்படுவாங்க. இவன் தான் இத்தனை நாள் தப்பாக பேசிட்டு இருந்தே அப்படிங்கிற மாதிரி வெளிவரும். வேலை இடத்துல போட்டியிட்டவங்க பின்வாங்குவாங்க. உங்ககிட்ட போட்டியாகவும் உங்களை மாட்டி விட்டு பொறாமப்படுத்தி இருந்தவங்க அப்படியே பேக் அடிப்பான். ஏன்னே தெரியாத மாதிரி உங்களுக்கு ஒரு பயமும் உருவாகும். குடும்பத்தில் உங்களை குறைத்து மதித்தவங்க எல்லாமே ஆதரவு தருவாங்க. உங்கள் உழைப்பின் மீது பலன் பார்த்து பொறாமப்படக்கூடியவங்களாம் நிறைய பேர் இப்போ அப்படியே அமைதியாகுவாங்க. பொறாமப்பட்டவங்களாம் இப்போ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது. நேரடியாக சண்டை போடாமல் உங்கள் வளர்ச்சியை உங்களை நேரடியாக சண்டை போட மாட்டான். உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவன் செய்யக்கூடிய செயல்கள் உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே போல் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் வரலாம், ஆனால் பெரிய செலவும் வரும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், கமிஷன் அல்லது ஊக்கத்தொகை வரலாம், பழைய பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும், தொழிலில் லாபம் அதிகரிக்கலாம், சொத்து விற்பனை மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்ப உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே நேரத்தில் வீடு, வாகனம், குடும்ப விழா, குழந்தைகள், மருத்துவம், தொழில் முதலீடு, சமூக மரியாதை தொடர்பான செலவுகள் வந்து அதிகரிக்குங்க. இது எல்லாமே நன்மையை நோக்கி தான் போகுமே தவிர நெகட்டிவை நோக்கி அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் தொழில் மற்றும் வேலை பலன்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரி உங்கள் தலைமை திறனை கவனிக்கலாம். புதிய குழுவை வழிநடத்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பதவி உயர்வு பற்றிய பேச்சு வரலாம். சம்பள உயர்வு கேட்கக்கூடிய சூழல் உருவாகலாம். நிர்வாக பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுமக்கள் தொடர்புடைய பணியில் முன்னேற்றம் கிடைக்குங்க. அரசு துறை அல்லது பெரிய நிறுவன வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும். பழைய வேலை வாய்ப்பு வந்து மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும். உங்களுடைய திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படலாம். நீண்ட நாள் காத்திருந்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுதுங்க. வெளிநாட்டு அல்லது வெளியூர் வேலை வாய்ப்பு வரும். வேலை இடத்துல உங்கள் பெயர் வந்து உயரும். டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயருங்க. உங்களால் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். உங்களை விமர்சித்தவங்க பின்னர் உதவி கேட்கலாம். உங்கள்கிட்ட அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே பேசுவான். ஆமாப்பா, அப்போ கூட ஒன்று தெரியாமல் ஒரு வார்த்தை பேசிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் பெரிய வாடிக்கையாளர் வருவாங்க. விளம்பரம் மூலமாக பெயர் அதிகரிக்கும். சமூக ஊடகம் மூலமாக விற்பனை உயரும். புதிய கிளை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிரபல நபர் அல்லது முக்கிய தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நான் ஃபோட்டோ எடுத்தேனா, இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நான் பேசுனேனே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும். அரசு தொடர்புடைய ஒப்பந்தம் வந்து கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி, மீடியா, வாகனம், ரியல் எஸ்டேட்டு மற்றும் ஆடம்பர பொருள் விற்பனையெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குங்க. இந்த ஊழியர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகுவாங்க. குடும்ப தொழில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். அதே போல் பழைய பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் பெயரை பிராண்டாக மாற்றுவீங்க அல்லது அதுக்கான வாய்ப்பும் வரும். உங்களோட பேர் பிராண்டாக மாற்ற முன்னாடி சொன்னல, உங்களோட பேர் பிராண்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால அதுதான். தொழிலில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பொறுமை காரணமாக கொஞ்சம் நிறைய விஷயத்தை விட்டுறாதீங்க. அதே மாதிரி பெருமை காரணமாக பிறனுடைய ஆலோசனையை நிராகரிக்காதீங்க. நானே பெரிய ஆள்றேன், நீ என்னடா சொல்கிறதுன்னு விட்டுறாதீங்க. எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்க வேண்டாம். ஆள் போடுங்க. வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் கணக்கை தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் திட்டத்தை அனைவரிடமும் கூற வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணியாளர்களை பொதுவில் விமர்சிக்க வேண்டாம். கோபத்தில் முக்கிய நபரை இழக்க வேண்டாம். பெரிய முதலீட்டை அவசரமாக செய்ய வேண்டாம். பெயருக்காக நஷ்டமான ஒப்பந்தத்தை ஏற்காதீங்க. சார் பேர் சார் அப்படின்லாம் ஏற்றுட்டு இருக்கேன், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்களுடைய பண மதிப்பை குறைத்து வேலை செய்ய வேண்டாம். 1000 ரூபாய்க்கு செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் போய் 800 ரூபாய்க்கு செஞ்சீங்க அப்படின்னா தப்பு தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க. கமிஷன் உருவாகலாம். அதே போல் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பழைய பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பெரிய வாடிக்கையாளர் மூலமாக பணம் கிடைக்கலாம். நிகழ்ச்சி அல்லது மீடியா தொடர்பில் வருமானம் கிடைக்கலாம். சொத்து அல்லது வாகனம் விற்று பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் ஒருவர் உதவி வந்து செய்யலாம். கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் பெயர் அல்லது திறமை மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வருங்க. சமூக தொடர்பு வணிக வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். செலவுகளை பொறுத்தவரை குடும்ப விழாவிற்கு செலவு வரும். நன்மை தான், ஒன்றும் நெகட்டிவ்லாம் கிடையாது. வாகனம் அல்லது வீட்டுக்காக செலவு அதிகரிக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. குழந்தைகளோட கல்வி செலவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். சமூக மரியாதைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். போஸ்ட் அடிக்கிறது, செலிப்ரேஷன் அதுன்னு ஆகும். ஆடை, அலங்காரம் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. மருத்துவம் தொடர்பான செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக முதலீடு செய்யலாம். உறவினர் அல்லது நண்பருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். பயண தொடர்பான செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுங்க. கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் பழைய கடனை குறைக்க வாய்ப்பு கிடைக்கலாம். பெரிய கடனை கட்டுப்படுத்த திட்டம் அமைக்கலாம்.
வருமானம் உயர்ந்தால் மாத தவணை சுமை குறையலாம். அதனால் வருமானத்தை கொஞ்சம் உயரத்துக்கு பார்த்துங்க. அதேபோல் குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிவுக்கு வரும். எல்லோரும் சேர்ந்து கூட ஏதோ நகை கேட்கலாம் பேங்க்கில் வச்சு கடன்லாம் வந்து கட்டிடுவீங்க. தேவையற்ற கடனை நிறுத்த முடிவு செய்யுங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுவீங்க. தொழில் கடனை மறுசீரமைப்பீங்க. தொழில் கடன்னா லோன்லாம் வாங்கியிருப்பீங்களா, அதெல்லாம் வந்து மறுசீரமைப்பு பண்ணுவீங்க. வாகன அல்லது வீட்டுக் கடன் வந்து முயற்சி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணத்தில் கவனம் தேவை. பெயருக்காக அதிக செலவு செய்யாதீங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். நண்பர் அல்லது உறவினர் சொன்னதால் முதலீடு செய்ய வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம். பெரிய வருமானம் வந்தவுடன் முழுமையும் செலவு செய்ய வேண்டாம். சேமிப்பை கட்டாயமாக உருவாக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே முதலீட்டில் முழு தொகையும் போடாதீங்க, மாட்டிக்குவீங்க. உங்களுடைய வருமானத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆடம்பரத்திற்காக கடன் வாங்காதீங்க. காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை மதிக்கும் புதிய நபர் நெருங்கலாம். நண்பராக இருந்தவங்க காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். உறவில் இருந்த குழப்பம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரியலாம். உங்களை கட்டுப்படுத்த முயன்றவர் விலகலாம். குடும்ப எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாம். பழைய மனக்காயம் பேசி தீரலாம். புதிய உறவு வேகமாக வளரலாம். உங்களை பெருமையாக பார்க்கக்கூடிய துணை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒருதலை காதலுக்கு தெளிவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண நோக்கத்துடன் புதிய அறிமுகம் வரலாம். காதலில் கவனம் தேவைப்படும். அதிக உரிமை காட்ட வேண்டாம். அதே போல் துணையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். பெருமை காரணமாக மன்னிப்பு கேட்க தயங்க வேண்டாம். பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். பிறரிடம் உறவு ரகசியங்களை பகிர வேண்டாம். அதாவது யார்கிட்டயாவது பேசிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது அஃபேர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் தயவு செய்து விட்டுருங்க, மாட்டிக்குவீங்க. அது யாரோ ஒருத்தர் மூலமாக தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனையாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. தயவு செய்து அந்த விஷயங்கள்லாம் இருந்தால் மாற்றிடுங்க. காதல் விஷயம் கூட யாராவது ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் இன்னொருத்த போய் பெரிய இதில் மாட்டுங்க. அதே போல் துணையினுடைய வெற்றியை போட்டியாக பார்க்காதீங்க. துணை சம்பளம் வாங்குறாங்க, உங்களோட ₹1 அதிகமாக வாங்குறாங்க, ₹1000 அதிகமாக வாங்குறாங்க, இல்லை துணை சம்பளம் வாங்குறதே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும். இல்லை சார் அப்போலாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதை மைண்டில் இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. மனதில் வைத்துக்கொண்டு திடீரென விலக வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுட்டு திடீர்னு விலகாதீங்க. அன்பை அதாவது ஒரு அன்பை உத்தரவா அல்லது புரிதலாக தெளிவுபடுத்த வேண்டும். இது வந்து ரொம்ப இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு மிரட்டாதீங்க. செய்யுங்க, இது பரவாயில்லையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நீண்ட நாள் தாமதமான திருமண பேச்சு நகருங்க. குடும்பம் மூலமாக நல்ல வரன் வரும். வேலை அல்லது சமூக வட்டம் மூலமாக அறிமுகம் வந்து ஏற்படும். நல்ல குடும்ப பின்னணி கொண்ட துணை கிடைக்குங்க. வேறு ஊர் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். சமூக மரியாதை கொண்ட குடும்பத்தில் பேச்சு வரலாம். உங்களுடைய தலைமை குணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய துணை கிடைக்கலாம். முன்பு நின்ற திருமண பேச்சு மீண்டும் தொடங்கலாம். 2 வளன்களில் தேர்வு செய்ய வேண்டிய நிலை வருங்க. வெளிப்புற அழகை மட்டும் வச்சு முடிவு செய்ய வேண்டாம். பணநிலையை பொறுத்த வரைக்கும், பொறுப்பு பொறுத்த வரைக்கும் மற்றும் குணநலனை கவனிக்க வேண்டும். அதிக எதிர்பார்ப்பால் நல்ல வாய்ப்பை தவறவிட வேண்டாம். திருமணமானவங்களுக்கு துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் உங்கள் மரியாதை உயரும். வீடு அல்லது வாகனம் அதாவது வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டம் வந்து தீட்டுவீங்க. அதுக்கு வந்து அமௌண்ட்டு சேர்த்துவீங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி உண்டாகுதுங்க. இது என்ன ஒரு இது அப்படின்னா பழைய கருத்து வேறுபாடெலாம் குறையும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப செலவு பற்றின திட்டம் வந்து அமையும். துணையினுடைய வேலை அல்லது வருமானத்தில் முன்னேற்றம் வருங்க. பயணம் அல்லது சுப நிகழ்ச்சி ஏற்படும். துணையை பொதுவில் விமர்சிக்க வேண்டாம். உங்கள் துணையை பற்றி அப்படி காமெடியாக பேசுகிறேன், அவன் எந்த வேலை செய்கிறான், அவன் எந்த பண்ணுறான், அது பண்ணுறான்னு தயவு செஞ்சு காமெடியாக கூட நீங்கள் பொதுவில் சொல்லாதீங்க. இது வந்து வேண்டவே வேண்டாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அவர் எங்கே என்ன பண்ணுறாரு, அவர் சும்மா திரியிறாரு, அவர் பாட்டுக்கு ஏதாவது கத்திட்டு இருப்பார், அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் முடிவை மட்டும் திணிக்க வேண்டாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பை வார்த்தையில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுது. அதே போல் தலைமைத்திறன் அல்லது கலைத்திறன் வந்து வெளிப்படுத்தும். போட்டித் தேர்வு அல்லது விளையாட்டில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உயர்கல்வி பற்றி முடிவு வரலாம். குழந்தைகளுக்காக பயணம் ஏற்படலாம். கல்வி மற்றும் திறன் வளர்ச்சிக்காக செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அவர்களை அதிகமாக கட்டுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிட வேண்டாம். அவர்களினுடைய வெற்றியை உங்கள் மரியாதையோடு இணைக்க வேண்டாம். குழந்தைகளுடைய உணர்ச்சியையும் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராட்டு பழக்கத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. துல்லியமாக குழந்தை பாக்கியத்தை தனிப்படையான ஜாதகம் தான் பொருத்தும். அதை வந்து ஃபுல்லாக வந்து 5ஆம் பாகம் வந்து குரு மற்றும் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி வந்து வச்சு தான் அதை வந்து கூற முடியும். ஸோ நம்பர் கீழே இருக்குது, அதுக்கு வேணால் நீங்கள் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடு நிலமாக சொத்துலாம் வாங்குறதுக்கான நேரம் நல்லா இருக்குது. அதெல்லாம் வலுப்பெறும். பெரிய அல்லது வசதியான வீடு பார்ப்பீங்க. நிலம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். புதிய வீடு வாங்குறது, புதிய வீடு கட்டக்கூடிய திட்டம் உருவாகிறது. வீட்டு கடன் முயற்சியெலாம் நகரும். பழைய சொத்து விற்பனை ஆகுங்க. குடும்ப சொத்து பிரச்சனை பேசி தீரலாம். அதே போல் வாடகை வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேறு ஊரில் சொத்து பார்க்கலாம். தந்தை வழி சொத்து பற்றிய பேச்சு வரக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் பங்கு பிரிப்பு தெளிவாகலாம்.
சொத்து கவனத்தை பொறுத்த வரைக்கும் தாய் பத்திரத்தை சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லங்கச் சான்றிதழை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லை மற்றும் பாதை உரிமையை உறுதி செய்யணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயருக்காக பெரிய வீடு வாங்க வேண்டாம். மாத தவணை வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவினர் சொன்னதால் மட்டும் முன்பணம் கொடுக்க வேண்டாம். சட்ட ஆலோசனை சட்ட ஆலோசனை இல்லாமல் பதவி, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வக்கீலை பார்க்காமையோ இல்லை சட்ட ஆலோசனை பெறாமல் எந்த ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போடாதீங்க. இந்த காலகட்டத்தில் மாட்டிக்குவீங்க. கூட்டு சொத்தில் பங்கு தெளிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குறைந்த விலை அப்படிங்கிறதுனால சந்தேகமாக சொத்தை வாங்க வேண்டாம். ஒரு கம்மி விலையாக விற்கிது சார், டக்குன்னு வாங்கி போடலாம் அப்படின்னா சந்தேகமாக தான் இருக்குது, இருந்தாலும் வாங்கி போட்டால் அப்புறம் பேசிக்கலாம்னா அப்படி வாங்காதீங்க. வாகன பலன்கள், புதிய காரு வாங்கக்கூடிய எண்ணம் வரும். பழைய வாகனத்தை மேற்பட்ட வாகனங்களை மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். குடும்பத்திற்காக பெரிய வாகனம் வாங்கலான்னு பிளான் பண்ணுவீங்க. நீண்ட தூர பயணம் வந்து அதிகரிக்க ஒரு காலகட்டம். அதே போல் சமூக மரியாதைக்காக புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். வாகன பராமரிப்பு செலவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வாகனத்தில் கவனமாக இருங்க. பெயருக்காக அதிக கடனில் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது வேண்டாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக ஓட்ட வேண்டாம், அதிவேகமாக ஓட்ட வேண்டாம், பார்த்து ஓட்டுங்க. இந்த காலகட்டம் வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கோபத்தில் வாகனம் ஓட்ட வேண்டாம், ஃபோன் பேசிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். இரவு நேரத்தில், மழை காலத்தில் பயணத்தில் கவனமாக இருங்க. பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிடம் பரிசோதனைக்கு கொண்டு போங்க, செக் பண்ணுங்கள், எல்லாம் பாருங்கள். சின்ன சின்ன செலவு வைக்க தான் செய்யும், பார்த்து இது பண்ணிக்கோங்க. மாத தவணை வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வேலை காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பதவி உயர்வோட இடமாற்றம் வருங்க. வெளிநாட்டு நிறுவனத்திலேருந்து அழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. முக்கிய நபரை சந்திக்க பயணம் செல்வீங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் காலகட்டங்க. இந்த டைம் விசா அதுன்னு கொஞ்சம் சிக்கல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு பணம் செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். டக்குன்னு இப்போ அந்த ஊரில் தான் இருப்பீங்களா இல்லை வேறு ஊருக்கு போயிட்டுருக்கீங்களாங்கிற மாதிரிலாம் டவுட் உண்டு. மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னே தெரியலன்னு குழப்பத்திலே இருப்பீங்க. வெளியூர் முயற்சியில் கவனமாக இருங்க. போலியான வேலை முகர்வோரை நம்ப வேண்டாம். அதே போல் பெரிய தொகையை முன்பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பளம், வேலை மற்றும் தங்குமிடத்தை உறுதி செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திட வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயர் பெரிய நிறுவனம் என்பதற்காக விவரங்களை சரிபார்க்காமல் ஏற்க வேண்டாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர் சொன்னதால் மட்டும் வாய்ப்பை ஏற்க வேண்டாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு வேலை ஒப்பந்தத்தை நிபுணரிடம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையா இருங்க. வயதான ஒருவர் வந்து உடல்நலம் கவனம் பெறணும். உங்கள் குடும்பத்தில் வயதானவங்கிட்ட ரொம்ப உடல்நலத்தோடு இருந்துக்கோங்க, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வீட்டை மாற்றக்கூடிய எண்ணம் உருவாகலாம், அது மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அல்லது ஏதோ ஒரு ஆல்ட்ராவது வீட்டில் பண்ணுவீங்க. உங்களை எதிர்த்த உறவினர் பின்னர் வந்து உதவி கேட்பாங்க. அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய செய்தி வரும். நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க மறுபடியும் பேசக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுங்க. குடும்ப அமைதிக்காக உங்கள் முடிவை மட்டும் திணிக்க வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப உறவினர்களையும் பாராட்டணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை மன அழுத்தத்தை வீட்டில் காட்டாதீங்க. அதே போல் சிம்மராசியினுடைய அடிப்படை குணாதிசயம் நிறையா சொல்லலாம். நெருப்பு தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சூரியன், அதிபதி வந்து உங்களுக்கு சூரியன். அப்போ எப்படி இருப்பீங்க? ஹெட்டு மாதிரி இருப்பீங்க. தலைமை, அதிகாரம், மரியாதை, தன்னம்பிக்கை மற்றும் புகழோடு இருக்கிற ஒரு ராசி இது. இயல்பாகவே தலைமை ஏற்க விரும்புவாங்க. தலைமையில் இருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டிங்கில் இருப்பீங்க. உங்களோட மனசில் நிறைய எண்ணங்கள் இருக்குது. உங்கள் உழைப்புக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, பதவி உயர்வு இல்லை, வருமானம் இதாக இருக்குது, எதிர்ப்பு நிறைய பேர் இருக்காங்க. என் பெயரை மற்றும் மரியாதை எப்போ அதிகரிக்கும்? தொழிலில் தொடங்கலாமா? ஏதாவது எனக்கு சொந்த வீடு அல்லது பெரிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதா? திருமணம் ஏன் தாமதமாக இதெல்லாம் இருப்பீங்க. நான் யாரை நம்பணும் அப்படின்னு இருப்பீங்க. என் கடனை எப்படி குறைக்கிறது அப்படின்னு இருப்பீங்க. புதிய பதவி அல்லது அதிகாரம் கிடைக்குமா அப்படின்னு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து தனிப்படையான ஜோதிடம் பார்த்தா தான் செய்ய முடியும். இருந்தாலும் நான் அதுக்கு சொல்கிறேன், இந்த காலகட்டம் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ப்ளஸ் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதான காலகட்டம். எதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்களோ அது இன்னையிலேருந்து தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு 9 வருஷத்துக்குள்ளே அதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிற 9 வருஷம் ஆகுமானா உங்களுக்கு பழசை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக உட்காருவீங்க இந்த காலகட்டத்தில். ஸோ பிறரை வழிநடத்த பிறந்தவங்க நீங்கள். குடும்பத்தில் பெயரை உயர்த்த முயற்சி பண்ணுவீங்க. உங்களோட பெயரால் உங்களோட குடும்பத்தின் பெயரை பெருசாகும். அந்த கடைக்காரர் தான்ப்பா அந்த குடும்பத்துக்காரர் அப்படின்ற மாதிரி பெருசாகும். சோதனைகளுக்கு பிறகு பெரிய மரியாதை பெறலாம். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் கவலையே பட தேவையில்லை. தலைமைத்திறன், தன்னம்பிக்கை, பொது பெருந்தன்மை, பாதுகாப்பு குணம், நிர்வாகத்திறன், படைப்பாற்றல், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சவாலான விஷயம் அதிகமான பெருமை. பாராட்டு கிடைக்காத போது மனக்காயம். ஒருத்தர் பாராட்டலைன்னா ரொம்ப மனக்காயப்படாதீங்க. பிறனுடைய ஆலோசனை கேட்காதது உங்களோட மைனஸு. கோபத்தில் கடுமையாக பேசுகிறது உங்களோட மைனஸு. தங்கள் முடிவை மற்றவர்களுக்கு திணிப்பதை வேண்டான்னு யோசிச்சுக்கோங்க. தோல்வியை பொதுவில் ஏற்க தயங்குவது ஒரு தப்பு தான். பணியாளரிடம் கடுமையாக நடக்கிறது தப்பு. தேவையற்ற போட்டி வேண்டாம். அன்பில் அதிக உரிமை வேண்டாம்.
ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றபடி நல்லது தாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி தொழிலில் கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் உறுதுணையாக இருக்கிறவங்க உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. குடும்பம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. எல்லா வேலையுமே உங்களுக்கு செட் ஆகும். அதில் மீடியா தொழில் அற்புதமாக இருக்கும். அரசு மற்றும் நிர்வாக தொழில் நல்லாயிருக்கும். வண்டி வாகன தொழில், ரியல் எஸ்டேட்லாம் அற்புதமாக இருக்கும். அதே போல் வாகன வியாபாரம்லாம் சூப்பராக இருக்கும். திருமண மண்டபம், ஹோட்டல் இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு அற்புதமாக இருக்கும். படைப்பு துறையை பொறுத்த வரைக்கும் ஃபேஷனு, புகைப்படம், கிராஃபிக்ஸ் டிசைன்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விற்பனை மற்றும் தலைமையை பொறுத்த வரைக்கும் விற்பனை மேலாளர், அது மார்க்கெட்டிங் இதெல்லாமே அற்புதமாக இருக்கும். செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அதுக்கான டீட்டெயில் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்ல நேரம் பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல நேரமாக அமையுது. மற்றபடி எல்லாமே நல்லா இருங்க. அடுத்த 12 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. வேலையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தெரியும். அதே போல் பழைய ஒருவர் வந்து தொடர்பு கொள்வாங்க. அதே போல் வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பணவரவு தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் இதய துடிப்பு தொடர்பான கவலை உங்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரத்த அழுத்தத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உடல் சூடுலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் தேய்ங்க உடம்புக்கு, நல்லா தண்ணி குடிங்க. கண் சோர்வு, இந்த தூக்க குறைவெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. மன அழுத்தத்தெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. தலைவலியெல்லாம் இருக்கும், செரிமான கோளாறுலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நல்லா உணவாக எடுத்துக்கோங்க. அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமையில வழிபடுங்க, ரொம்ப நல்லது. காலையில் சூரியனுக்கு நீர் அர்ப்பணிக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வணங்குறது ரொம்ப நல்லது. சிவபெருமான் நல்லது. முருகனை தினசரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்குது. மூத்த ஆண்களுக்கு மரியாதை கொடுங்க. தந்தை அல்லது உங்களுக்கு வயசான தாத்தாலாம் இருக்காங்கன்னா ரொம்ப மரியாதை கொடுங்க. கோதுமை அல்லது வெள்ளம் தானம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதுதான் மெயின். நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாக உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அதே போல் இதுவரை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே.